போன வாரம் என்ன பார்த்தோம் சொல்லுங்களேன் டக்குன்னு. இந்த வாரமும் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். பிரேக் த்ரூ முதல் நியூ இயருக்கு பார்த்தோம். பிரேக் த்ரூவில் என்ன பார்த்தோம் மெயினாக? நம்ம வாக்குத்தத்தம் என்னங்க? அனாதி கதவுகளே உயருங்கள், இட்டர்னல் டோர்ஸ், அதாவது நித்தியமான வானத்தின் வாசலாக யார் இருக்கோம்? நாம் இருக்கிறோம். ஸோ இந்த வானத்தின் வாசலாக நம்ம மாறணும்னா என்ன பண்ணணும்னு 2வது வாரம் பார்த்தோம். துதியின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்? அதில் உட்பிரவேசிக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணோம் 2வது வாரம், அதாவது போன வாரம் பார்த்தோம். சரி, இன்னைக்கு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இது பாருங்களேன், இப்போ பிதா குமாரன் பசுத்தாவி அப்படின்னு சொன்னேனே, இவங்களை விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேரையும் விசுவாசிக்கிறீங்களா? இல்லை பிதாவை மட்டும் விசுவாசிக்கிற யாராவது இருக்காங்களா? இல்லை ஜீசஸ் ஒன்லி குரூப் யாராவது இருக்கீங்களா? பசுத்தாவியானவர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, பிதா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை. 3 பேரும் என்ன பண்ணுறீங்க? விசுவாசிக்கிறீங்க. ஸோ இந்த விசுவாசிக்கிறோம் அப்படின்ற இந்த நம்புகிறோம் அந்த இடத்துல இருந்து அறிந்திருக்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு என்ன பண்ணணுமா? வரணும். அதுதான் தேவன் நம்மக்கிட்ட இருந்து இந்த ஆண்டுக்கு என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறாருன்னு வச்சு. நீ வானத்தின் வாசலாக மாறணும்னா நீ என்ன பண்ணணும்? துதிக்கணும், விசுவாசிக்கணும். இப்போ பாருங்களேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்னு? எல்லாரும் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ எத்தனை பேர் அறிந்திருக்கீங்க பிதா குமாரன் பசுத்தாவிய? சரி, நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளுடைய அப்பான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்க எல்லாருமே. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க. எத்தனை பேர் அறிந்திருக்கீங்க? ஆமென் ஜீசஸ். இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது பிரதர் அறிந்து அப்படின்றது சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் என்ன சொன்னார்? என் பிதாவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? பிதா என்னில் எப்போதும் அன்பாக இருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? டே அவர் எங்க அப்பாடா அப்படின்னாரு. என்ன சொன்னார்? அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாராம் சொன்னார். புரியுதுங்களா? ஸோ நம்புறன்ற இடத்துல இருந்து அறிந்திருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணணுமா? வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிற இடத்துல இருந்து அறிகிற இடத்துக்கு வரணும். புரியுதா? அறிகிற அறிவு அப்படின்னா புரியுதுங்களா? இப்போ நான் நம்புறேன்னு சொல்றதுக்கும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ நம்புறேன்றது பாருங்களேன், நமக்கு இருதயம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? இருதயம் இருக்கா? அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த திட்டுவாங்களே, உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அப்புறம் வேற ஏதோ சொல்லுவாங்களே, என்னவோ சொல்லுவாங்க, டக்குன்னு வர மாட்டேங்குது. கொஞ்சமாவது ஈரம் இருக்கா அப்படின்வாங்க. கல்லு மனசா இருக்கிறான் பாரு, கரையறானா பாரு அப்படின்றலாம் சொல்றான். ஸோ இதெல்லாம் எதை பற்றி பேசுது? இருதயத்தை பற்றி பேசுது. ஸோ நான் நம்புறேன்றது நம்ம எங்க நம்புறோமா? நம்ம சிந்தனையில். எங்க விசுவாசிக்கிறது? எங்க நம்புறோம்? சிந்தனையில். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ விசுவாசிக்கிறேன்ற நிலைமை எங்கே தான் இருக்கும்? சிந்தனையில் தான் இருக்கும். ஆனால் அறிந்திருக்கிறேன்ற நிலைமை எங்கே இருக்குமா? இருதயத்தில் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ நம்புறேன்றது சிந்தனையில் இருக்கும், அறிந்திருக்கிறேன்றது எங்க இருந்து அறிந்திருப்போம்? இருதயத்திலிருந்து ஒருத்தரை அறிந்திருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நான் அவரை அறிந்திருக்கிறேன். ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்ற அறிவு, அந்த அறிகிற அறிவு இருக்கு பாருங்களேன். கணவனை பற்றி மனைவிக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் என்ன பண்ணாது, மற்றவர்களுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ அறிகிற அறிவுன்றது அந்த மாதிரி என்ன அறிகிற அறிவு இருக்கணும். நம்ம அப்பா ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்யவே மாட்டார், அவர்கிட்ட தீமையே இல்லை அப்படின்ற இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னது? அதுதான். அந்த இடத்துல இருந்தாதான் நீ கொஞ்சமாவது அவர் என்ன பண்ற, அறிந்திருக்கிற, விசுவாசிக்கிற. அந்த இடத்துல இருந்து, இந்த சிந்தனையில இருந்து எங்க போகணுமா? இருதயத்துல நீ அறிகிற அறிவு இடத்துக்கு என்ன பண்ணணுமா? போகணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நான் தான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா நான் நடந்துக்கிறத பொறுத்து உங்கள் வீட்டில் சந்தோஷமாக சிரிப்பாக இருக்கா, இல்லை நான் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க,
உங்கள் நல்லா இருந்த மூடம் என்ன ஆகிடும்? ஸ்பாயில் ஆகிடும். புரியுதுங்களா? இவர் வந்தாலே என்ன ஆகிடுது? நல்லா இருந்தப்பா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான் எங்கள் மாமன், அவன் வந்தாலே என்ன இருக்குது? பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது சிலர் பிரச்சனையே என்ன பண்ணுவாங்களாம்? கூட எடுத்துருவாங்க. அவங்க வந்தாலே சமாதானம் என்ன பண்ணிடும்? கெட்டு போயிடும். ஸோ இப்படிலாம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் வந்தாலே அவர் இருக்கிற வரைக்கும் கலகலப்பாக இருந்துச்சுப்பா, அவர் போனோன்னே வீடு என்ன ஆயிடுச்சு? வெறிச்சோடி போச்சு. இதெல்லாம் எதை தெரியுமா நம்ம சொல்கிறோம்? அவங்களுடைய இருதயம். புரியுதுங்களா? நல்ல மனுஷன் அந்த மனுஷன் அப்படின்னு எதை பார்த்து சொல்கிற? ஐயோ வாங்க பிரதர் உட்காருங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறதில்ல. நீ நல்ல மனுஷன் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நான் நடிக்கிறான்ப்பா அவன் அப்படி தான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். நல்ல மனசுக்காரன் நல்ல மனுஷன் எதை பண்ணுவேன்? இருதயத்தை பார்த்து தான், இருதயத்தின் செயலை பார்த்து தான் என்ன பண்ணுவேன். ஸோ நம்ம எல்லாரும் போகும்போது நம்ம உருவத்தையோ நம்ம ட்ரெஸ்ஸையோ எடுத்துகிட்டு போகல. எதை எடுத்துகிட்டு போகிறோமா? நம்ம இருதயத்தை கேரி பண்ணி போகிறோம். அதை கொடுங்களேன், அதுக்கு தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். இருதயம்னா ஒன்றும் இல்லை. உலகத்தில் பாருங்கள், இருதயம்ன்றது இதுதான் சிம்பிள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, யாரோ உருவாக்கி வச்சு போயிட்டதுனால இதுதான் இருதயம். ஸோ நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆர்ட் இருக்குது. ஃபிசிக்கல் ஆர்ட் தெரியுமா? லேப்டாப்னு அடிக்குது. அது எப்படி இருக்கும் ஷேப்பு சொல்லுங்களேன்? அது இப்படி இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது, ஸோ இது வந்து இருதயம், இது ஆர்ட் அப்படின்றது சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இருதயம். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் என்ன? இயர் ஆஃப் பிரேக் த்ரூ. இது ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன். அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் காரில் போயின்னு இருக்கும்போது பிரேக் த்ரூ அப்படின்னு காதில் வந்து சொன்னாரா? இல்லை எத்தனை பேர் அந்த மாதிரி வாய்ஸை கேட்டிருக்கீங்க? இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் எத்தனை பேர் ரிசீவ் பண்ணீங்க? ஸ்டெல்லா சிஸ்டர் ஸ்டெல்லா அப்படின்னு எதாவது சொன்னாரா? இல்லை, ஆண்டவரே நீங்கள் பேசுறது கொஞ்சம் வால்யூம் கம்மியாக கேட்டது, கொஞ்சம் வால்யூம் ஏற்றுங்க, அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? அப்படி யாரும் என்ன பண்ணதில்லை, சொன்னதில்லை. அப்போ எப்படி தேவன் பேசுகிறாரு? வார்த்தையின் மூலமாக ஓகே. எங்கே தான் பேசுவார்? இருதயத்தில் தான். ஸோ தேவன் பேசுகிறது இன்னும் என்னால் ஏன் கேட்க முடியலன்னா, இப்படி கேட்டுனுக்கிறேன். எப்படி கேட்டுன்னு இருக்க பாஸ்டர்? எப்படி பேசுவார்? என் பேர் சொல்லி அழைப்பார் அப்படின்னு கேட்டதுனால அப்படின்னு தான் நீ என்ன பண்ணுற, இன்னும் ட்ரை பண்ண. ஆனால் எங்கே பேசுவார் ஆண்டவர்? இருதயத்தில் பேசுவார். அவர் வாய்ஸ் கொடுத்து பேசினார்னா அந்த சத்தத்தில் நீ என்ன பண்ணுருவ? ஆவேசம் அப்படின்னு என்ன பண்ணுருவ? பிசாசு அப்படின்னு ஓடிடுவேன். எது தேவனோட சத்தம், எது பிசாசு சத்தமே உன்னால் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது எங்கே போய் வாசம் பண்ணுறாரா? நம்மளுடைய இருதயத்தில் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுறாரு. ஸோ நம்ம இருதயம் இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். இந்த சின்னதாக இருக்கிற இருதயத்தை நம்ம எவ்வளோ ஆக்கணுமா? பெருசாக. இதை விட பெரிய ஆர்ட் கிடைக்கல, இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன், எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ இந்த சின்னதான சைஸ்லேருந்து நம்ம ஆர்ட் என்ன பண்ணணுமா? பெருசாகணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ என்ன இவர் ஆர்ட்டுன்றாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரியே நடிக்கிறீங்க பாருங்களேன். அப்போ என்னன்னா, உனக்கு என்ன அது எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, காலை எழுந்ததும் கவலை, வேலை செய்யும் போதும் கவலை. இன்னும் புரிகிற மாதிரினா 24 hours டிப்ரெஷன். எப்போ தான் உனக்கு டிப்ரெஷன் இருக்காது? அதாவது அதிகாலை 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் அதே தான் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குது? எழுந்தாலும் டிப்ரெஷன், படுத்தாலும் டிப்ரெஷன், எது செஞ்சாலும் டிப்ரெஷன். ஸோ இந்த டிப்ரெஷன் எங்கே இருக்குது சொல்லுங்களேன்? எங்கே இருக்குது? இருதயத்தில். ஸோ இந்த இருதயம் என்பது எங்கே? இந்த இருதயத்தில் இருக்கிற டிப்ரெஷன் தான் உனக்கு என்ன பண்ணுற, ஒரு காரியத்தை போட்டு வாயில் மென்ற மாதிரி எங்கே மென்னுட்டே இருக்க? இருதயத்தில். அது எங்கே? உன்னோட சிந்தனையில். மெயினாக எங்கே? ஸோ சிந்தனையிலிருந்து எங்கே வருது? இருதயத்துக்கு வருது. ஸோ உனக்கு 24 hours ஏன் டிப்ரெஷன்லேயே இருக்க அப்படின்னா, அதை நீ என்ன பண்ணுறியா? தியானம் பண்ணுறியா? பக்கத்தில் பார்த்து சொல்லு, மெடிடேட். எத்தனை பேருக்கு மெடிடேட் தெரியும்? மெடிடேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்களேன். கண்ணை மூடிட்டு, இல்லை நிஜமாக மூடுங்க, கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு 1 minute இருங்க. சரி தராங்க சார். தூங்கிட்டான் சார் அப்படின்ற மாதிரி. யார் தூங்கி? ஆல்ரெடி தூங்கினிருந்தேன், இதுக்கு கண்ணை மூடி வேற. ஸோ பாருங்களேன். ஸோ எத்தனை பேர் வந்து சரி யார் யார் என்னென்ன யோசிச்சிங்க?
உங்களுக்கு என்ன யோசனை வந்துச்சு? ஐயோ வட்டிக்காரன் வருவானே அப்படின்ற எத்தனை பேர் யோசிச்சிங்க? இல்லை நான் எதுவுமே யோசிக்கல பிரதர்னு யாரால சொல்ல முடியுமா? எதுவுமே எப்போ கண்ணை திறக்க சொல்லுவார் அப்படி யோசிச்சிங்களா? ஸோ இந்த உலகத்தில் மெடிடேஷன்ற வார்த்தை பிப்ளிக்கலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை விட அதிகமாக எங்கே உலகத்தார் நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்துகிறாங்க பாருங்களேன். ஸோ அவங்க சொல்கிற மெடிடேஷன், தியானம் அப்படின்றது எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னா, எதுவுமே நீ என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. சிந்தனையை என்ன பண்ணணுமா, எம்டி பண்ணணும். எம்டின்னா என்னது, சுத்தமாக எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. யோசிக்கலைன்னா நீ என்ன ஆகிடுவ, யூனிவர்ஸ்னால் என்ன, இந்த அண்ட சராசரங்களுக்கு பாருங்களேன். அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, கடவுள் யார், யூனிவர்ஸ் தான் கடவுள். நம்ம பசங்களே இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க யூனிவர்ஸை நம்புப்பா அப்படின்னு. யூனிவர்ஸ் தான் என்னவா, யூனிவர்ஸ்னால் என்னங்க, இந்த இயற்கை இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் அண்ட சராசரங்கள், அதுதான் என்னவா கடவுளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட கலந்து நம்ம எதுவுமே யோசிக்காமல் அந்த 5 minutes மெடிடேட் பண்ணுறீங்கன்னா நீ என்ன பண்ணக்கூடாதான், எதுவுமே யோசிக்காமல் அதோட கலக்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது அந்த மெடிடேஷன். ஸோ அப்போ நீ இருக்கிற சிந்தையிலேருந்து, உன் கவலையிலேருந்து நீ தினசரி போட்டு இருதயத்தில் போட்டு எதை போட்டு அந்த இருதயத்தை போட்டு நசுக்கிறியோ அதுலேருந்து உனக்கு என்ன வருது, ஒரு ரிலீஃப் கிடைக்கும் போது அது என்னவா இருக்கான், உன்னோட உடம்புல ஆரோக்கியமாக இருக்கு. ஸோ மெடிடேட் பண்ணுங்க பிரதர், எல்லா இருக்கிற பிரச்சனையும் என்ன பண்ணிடும், போயிடும். யோகா பண்ணுங்க, பயங்கரமான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ யோகா பண்ணும்போது, யோகா பண்ணாலும் அதே தான். இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களாம் கேளுங்க, ஜிம்முக்கு போயிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரெச்சு சொல்லுவாங்க, அவங்க ஒரு எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட யோகாவில் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதே தான் என்ன பண்ணுவாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ பேர் தான் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே என்னவாக இருக்கும், ஒன்றா தான் இருக்கும். ஸோ யோகான்ற போகிறதுல ரிலீஜியஸாக இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுது, வருது. ஸோ இது எல்லாமே எதுக்கான், உன்னோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு இயேசு தேவையில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இயேசு தேவையில்லை. இயேசு தேவையில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணால் என்ன பிரதர் கரெக்டா? பாபு பிரதர் கேட்டு பாருங்க, அவர் தான் நம்ம சர்ச்சில் ஒரே ஆள். ஜிம் பிரசாந்த் இருக்கான், சாம் சுதாகர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி டில்டன் போவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஜிம்முக்கு போகிறவங்கள கேட்டு பாருங்க, நல்லா சாப்பிட்டு நல்ல டயட்டில் கரெக்டாக தூங்கி இருந்துச்சுன்னா எப்போ வாழ்வே, 100 வயசு வாழ முடியுமா, வாழ முடியாதா பிரதர்? நீடிச்சு வாழலாம். ஸோ அதுக்கு இயேசு தேவையே. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். புரியுதுங்களா? ஆனால் அதெல்லாம் உருவாக்குனவர் யார் தானா? உன் உடலை உருவாக்குனது யார், அதுக்குள்ளே வெயின்லாம் வச்சது யார், எல்லாமே யார்? தேவன் தான். இந்த யூனிவர்ஸ் சொன்ன பாருங்க, அண்ட சராசரங்கள். இந்த அண்ட சராசரங்கள் தான் கடவுள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நம்புகிறாங்க. நமக்கு என்ன நம்பிக்கைன்னா, அந்த அண்ட சராசரத்தையே பிடிச்சிட்டு இருக்கவர் ஒருத்தர் இருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? அதை பிடிச்சி தாங்கி பிடிக்கிறவர் இருக்காரு, அவரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். ஸோ உனக்கு ஒரு கடன் பிரச்சனை தீரணும், இல்லை உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், இல்லை உன்னோட இது இப்போ பாருங்களேன், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் அந்த நியூ இயர் சர்வீஸில் உங்கள் கடனெல்லாம் இந்த வருஷம் தீர்ப்பார் அப்படின்னு நம்ம 4-5 வாக்குத்தத்தம் சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுவோம். வானத்தின் வாசலா அப்படின்னா, என் வீட்டு வாசல்லையே 10 கடன்காரன் நிற்கிறான், நீ வேறு வானத்தின் வாசல்னு சொல்கிறியப்பா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும். இதுவே உன் கடன் பிரச்சனை தீர்ப்பார், உன்னை சுகமாக்குவார் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இது பண்ணணுன்றதுக்காக தான் என்ன பண்ணும், வனாந்தரத்தை நீரூட்டாய் மாற்றுவார், அப்புறம் அவாந்திர வெளியில் ஆறுகளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். ஸோ ஏன் இந்த ஒரு வாக்குத்தத்தமாக வேணும்னா அதை வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் கொடுக்குறோன்னா, நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டே என்ன பண்ணியிருக்கோம், பழகி போயிருக்கோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு என்ற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணல, வரவே இல்லை. ஸோ தேவன் எதாவது செய்வார். இந்த வருஷம் என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் என்ன சொல்லுவீங்க? ஸோ எத்தனை பேர் 2024 வாக்குத்தத்தம் எடுத்தீங்க அட்டையை? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஐயா கையிலே வச்சுருக்கார் மைக்கில் ஐயா. ஸோ எடுத்து என்ன பண்ணுறோம், பார்த்து அதை விசுவாசித்து அதை ஜெபிச்சு என்ன பண்ணுறோம். சரி 2024 முடியுது, திருப்பி என்ன பண்ணுற, 25 வர. சரி 24 கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா?
ஒரு 2 மாதம் நல்லா நடந்து போனேன். அதுக்கப்புறம் இப்படி நடந்து வந்து டிசம்பர் வரதுக்குள்ளே பிரதர் பின்னாடி பாருங்க பிரதர் எத்தனை கத்தி குத்தி இருக்குது அப்படின்னு காட்டுறப்பாரு. அதே தான் அப்புறம் புது வருஷம் வந்தோன்னா ஒரு தெம்பா அந்த மெசேஜ் கேட்டு இன்னைக்கு தீரும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார், சொல்லுங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர்கிட்டயே என்ன பண்ணுற போய் தலையை நீட்டின்னு இருக்கு. இப்போது நீ அந்த தலையை நீட்டும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், தலையை சொரிஞ்சுன்னு, புரியுதுங்களா? ஏன்னா அவர் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டாராம், செய்து முடித்து விட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஏதாவது கொடுங்க ஆண்டவரே, இந்த வருஷம் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன யோசிக்கிறாராம், என்கிட்ட இருக்கிற எல்லாத்த விட விலை உயர்ந்த பெஸ்ட்டான என் மகனையே கொடுத்துட்டேன், இவன் என்ன பண்ணுறான், இன்னும் கொடுங்கன்றான். ஏப்பா இருக்கிறதுலே பெஸ்ட்டு கொடுத்துட்டேன், அப்புறம் நீ இன்னும் கொடுங்கன்னா அவருக்கு என்ன பண்ணல, ஒரு சைடு உன்னை பார்த்து சிரிக்கிறதா அழறதானே என்ன பண்ணல தெரியல. ஸோ பாருங்களேன், ஏன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ வச்சு நான் என்ன பண்ணுறது, என் கடன் தீரணும்னா எனக்கு என்ன வேணும், காசு வேணுமே. என் வியாதி போனோன்னா எனக்கு என்ன வேணும், சுகம் வேணுமே. ஸோ இந்த மாதிரி நீ யோசிக்கிறதுனால தான் உனக்கு சுகமும் கிடைக்கிறதில்ல, பணமும் கிடைக்கிறதில்ல, உன் கணவன் மனைவி இந்த உறவுலையும் உனக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொடுத்ததுனால உனக்கு என்னென்னலாம் வந்ததுன்னு உனக்கு இன்னும் என்ன பண்ணல, அறிகிற அறிவு இல்லை. ஸோ நீ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்ற இடத்துல இருந்தா இது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கும், உன் வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கும். ஆனால் நீ எதில் தான் இருக்க, இன்னும் நம்பிக்கை என்ற சிந்தனை மூலயமா. இப்போ இமேஜினேஷன் பண்ணுறோம் பாருங்களேன். இப்போ இமேஜினேஷன் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இது இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், நம்பலாம். இல்லை அங்கே இல்லவே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லைன்ற இடத்துக்கும் நீ என்ன பண்ணலாம், போகலாம். இப்போ எப்படி அவங்க சொன்ன மாதிரி ஹாப்பின்றதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது, அன்ஹாப்பி. ஸோ ஹாப்பியாக இருந்தால் உன்னால் அன்ஹாப்பியாகவும் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இப்போ சந்தோஷமாக இருந்தால் உனக்கு சோகமாக என்ன பண்ணிடும், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜாயின்னு ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்காதான், இங்கே இருக்காதான், எங்கே இருக்குமா, இருதயத்தில் இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும், அன்ஜாயின் கிடையாது ஒரு வேர்டே, புரியுதுங்களா? ஹாப்பிக்கான என்னது, அன்ஹாப்பினே ஒரு வார்த்தை இருக்குது. ஹாப்பியாகவும் உன்னால் இருக்க முடியும், அன்ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும், சந்தோஷம் இல்லாமலேயும் இருக்கிற சூழ்நிலை வரும். ஏன்னா அது எங்கே இருக்குதான், சிந்தனையில் இருக்குது. ஆனால் தேவன் தருகிற இந்த ஜாய் அப்படின்றது எங்க இருக்கு, இருதயத்தில் ஏற்படுது. ஸோ தேவன் எங்க இருக்காராம், உனக்குள்ள வாசம் பண்றாருன்னா எங்க மெயினா உனக்குள்ள இருக்காராம், உன்னோட இருதயத்துல தங்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் இந்த இருதயம் என்ன பண்ணணுமா, சுகப்படணும். என்ன படணும், சுகப்படணும். ஸோ இந்த இருதயம் நமக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ ஒரு இது இருந்தால் குத்தி காட்டுவேன், நிறைய கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு அத்தனை முள் என்ன பண்ணியிருக்கீங்க, குத்தி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த காயப்பட்ட அந்த இருளின் இடத்துல இறங்கி போய் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காராம், உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சு அங்கேயே என்ன பண்ணியிருக்காரு, நீ அவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காராம், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:8 வாசிங்களேன். வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். என்ன கடினப்படுத்தாதிருங்கள்? இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? திரும்பி வாசிங்க. வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும், வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வரும்போது யார் அவங்கள சோதிச்சான்னு போட்டிருந்தது? கர்த்தர் அவர்களை சோதிச்சார். கர்த்தர் அவர்களை இதை வச்சு என்ன பண்ணார், டெஸ்ட் பண்ணார், அது பண்ணார் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்களேன். அது அப்படியே பழைய ஏற்பாட்டில் வந்தபோது, சாரி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எபிரேயர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பவுல் தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி எழுதியிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்னை சோதிக்கும் போது யாராம், அவர்கள் ஆண்டவர் தான் சோதிச்சாரு. நம்ம இது வரைக்கும் நம்பின்னு இருக்கோம். யார் தான் அவரை சோதிச்சாங்களாம்,
ஜனங்க தான் ஆண்டவரை சோதி. திருப்பி வாசிங்க. வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் ம் சோதனை நாளிலும் நடந்தது போல சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாத இருங்கள். 2 நாள் 3 நாள்ல என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, போய் சேர வேண்டிய இடத்துக்கு. ஆனால் அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டு வா, எப்படிப்பட்ட தேசம்னு பார்த்துட்டு வான்னு வந்து சொன்ன ஒரு காரியத்தினால 40 வருஷம் படாத பாடுபட்டிருக்காரு. யாரு? நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம், பழைய ஏற்பாடு படித்து தேவன் இவங்களை படாத பாடு படுத்திட்டாரு. ஆனால் தேவன் தான் 40 வருஷம் மாட்டினப்பா இவனுங்கிட்ட, படாத பாடு படுத்தி எடுத்துட்டானுங்க. அப்போ கூட போய் என்ன பண்ணல அப்படின்றது யாருக்கிட்ட? பவுல்கிட்ட. சார் அதான் அவர் எழுதியிருக்காரு பாருங்க, வாசிங்க 9:10. வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். என்ன பண்ணாங்களாம்? என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் படாத பாடு என்ன பண்ணாங்க? புரியுதா? படுத்து எடுத்து இது வரைக்கும் பழைய ஏற்பாடுலேயே படிச்சுன்னு இருந்தியே, எபிரேயருக்கு வந்து படித்தாதான் யார் படுத்திருக்கா பாடு. இப்போ புரியுதா? இப்போ நான் சொன்னேன் அப்படின்றதுனால நீங்கள் சொல்கிறீங்களே இதில் வேதாகமத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நீ மேலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து சொல்கிறார், படாத பாடு என்ன பண்ணிட்டானுங்க, படுத்திட்டேன். என்ன சோதிச்சு. திருப்பி வாசிங்களா இந்த 10வது வசனத்தை. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷ காலம். இதுல கொடுமையே என்னன்னா, இருதயம் என்ன ஆயிடுச்சான், கடினப்பட்டுச்சு. ஏன் அவங்க அப்படி இருந்தாங்கன்னா ஒரே ரீசன் தான். அந்த எங்க அது, இந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சான், கல்லாயிடுச்சு. இப்போ பிரேக் த்ரூன்றோம் பாருங்களேன். இப்போ பிரேக் என்ன பண்ணணும்னா, இந்த இருதயத்துக்கு எனக்கு சுற்றி ஏதோ அந்த என்ன பண்ண முடியல, சிமெண்ட்லாம் போட்டு எடுத்துன்னு வர முடியல. சிமெண்ட் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும் சிமெண்ட்டோட ஸ்ட்ராங்கு. நீங்கள் உங்களோட எப்படி இருக்கான், கல்லாய் இருக்கிறது. இதை உடைக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரேக் என்ன பண்ணோம், கல்லாக இருக்கிற இருதயத்தை கொஞ்சம் என்ன ஆக்கணும், சாஃப்டாக ஆக்கணும். ஸோ அவங்ககிட்ட இருந்த பிரச்சனையே இருதயம் எப்படியா இருந்ததுதான், கடினமாக இருந்தது. இதுலேயும் ஒன்று கொடுமை என்னன்னா, ஆண்டவர் செய்கிற கிரியையை என்ன பண்ணாங்களாம், கண்டார்கள். புரியுதுங்களா? இப்போ நம்மளால் அவர் கிரியையை அங்கே இங்கேன்னு தான் பார்க்க முடியுது. ஆனால் அவர்களுக்கு கிரியை கண்டும் இருதயம் எப்படி இருந்துச்சான், கடினமாக தான் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அதுதான் அவர் 40 வருஷம் என்ன படாத பாடு படுத்தி கடைசியாக என்ன சொல்கிறேன், என் கிரியையை பார்த்தானுங்க, பாவனுங்க பார்த்து என்ன பண்ணானுங்க, நம்பவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். உன் வாழ்க்கையில் அவர் என்னதான் செஞ்சாலும், என்னதான் உன்னை ஆசீர்வாதத்தை தந்தாலும் உனக்கு என்ன பண்ண மாட்டேது, இருதய கடினம். அது வேற டிபார்ட்மெண்ட் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. பயப்படலை, ஆனால் அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்றான். ஸோ இருதயம் உனக்கு இங்கே என்ன பண்ணும், சேஃபாக வச்சுக்கிறதுக்கு தான், அதை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு தான் யார் தேவை, இயேசு கிறிஸ்து உனக்கு தேவை. ஸோ உனக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணியிருக்காராம், தந்தருளி அளவுக்கற்ற அன்பு, ஞானம், அப்புறம் என்னது, தயவு, அப்புறம் வல்லமை, எல்லையில்லா, இவ அனைத்தும் உனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இயேசு கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உன்கிட்டயும் இருக்கு. அது ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல பிரதர் இது வரைக்கும் அப்படின்னா, நீ இன்னும் என்ன பண்ணல, விசுவாசிக்கிற இடத்துல இருந்து சிந்தனையில இமேஜினேஷன் மட்டும் தான் பண்ணின்னு இருக்கே தவிர இன்னும் என்ன பண்ணல, இருதயத்துல போல. இப்ப பாருங்களேன், நான் இங்க எல்லாரையும் நிக்க வச்சு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இப்படி பெண்மை தன்மை உடையவர், இப்படி ஒரு குமாரன், இப்படி அப்பா ஒன்று ரொம்ப அன்பானவர், இப்படிலாம் சொன்னாலும் இதெல்லாம் எங்க தான் இருக்கு, எனக்கு மூளையில, சிந்தனையில தான். இப்போ யாராவது இதை தப்பா போதிச்சா அவங்கள என்னால் கரெக்ட் பண்ண முடியுமா? முடியும். இது இப்படி தான் பிரதர், இது அப்படி தான் பிரதர்னு அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், போதிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நான் அறிந்ததா என்ன பண்ணாதான், ஆகவே ஆகாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ அவர்களை நான் அறிந்துக்கணும்னா எப்படி அறிந்துக்கணும், அவர்கள் என்னுள்ள வாசம் செய்கிற நான் வாசஸ்தலமாக மாறி இயேசு கிறிஸ்துக்கு என்னென்ன காரியங்கள்லாம் அவரால் செய்ய முடியுமோ அதெல்லாம் என்னாலையும் வெளிப்பட முடிஞ்சதுனா தான் நான் யாரை அறிந்திருக்கேன், திரியேகத்தை புரிஞ்சிருக்கேன், அறிந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது?
சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 6:52 வாசிங்களேன். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமா இருந்தபடினால் அப்பத்தை குறித்து அவர்கள் உணராமல். இது என்ன சம்பவம் சொல்லுங்களேன். இதை படிக்கும்போது ஒருவேளை தப்பா எழுதியிருக்கிறாங்களோ அப்படிதான் நமக்கே என்ன பண்ணோம் புரியும் பாருங்களேன். ஏன்னா அப்பம்ன்ற சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்த அப்பத்தையும் மீனையும் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்து அதை பெருக்கி எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பேருக்கு அவர் சீஷர்களை என்ன பண்றாரு, படகுல என்ன பண்றாரு, அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டு என்ன ஆயிடுது, காத்தும் மழையும் புயல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. புயல் வந்துருச்சு. புயல் வந்தோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயந்து அலறி திருப்பியும் கூக்குரல் இட்டு என்ன பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசு என்ன பண்ணிட்டாரு, கடல் மேல் நடந்து வந்து முன்னாடி என்ன பண்ணாரு, படகு உள்ளே இருந்தார், அதட்டி என்ன பண்ணார், எல்லாத்தையும் அமைதலாக இருனார். இப்போ என்ன பண்ணார், மேலே நடந்து வந்து அவர் உள்ளே இப்படி படகுல காலை எடுத்து வச்ச உடனே எல்லாம் என்ன ஆயிடுச்சான், அமைதி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அமைதி ஆயிட்ட பேருக்கு சொல்கிறாரு. வாசிங்க அது 52. அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார். அவர்கள் இருதயம் கடினமானபடினால் அப்பத்தை குறித்து என்ன பண்ணாங்களாம், உணராம போனாங்க. எத்தனை பேருக்கு ஏதாவது புரியுதா? அப்பனா என்ன பிரதர் இங்க சொல்றாங்க? அது நடந்த சம்பவம். இங்க அவங்க அலர்னாங்க, இங்க அப்பத்தை குறித்து உணராமல் போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதுங்களா? இப்போ அப்பத்தையும் மீனையும் யார் கையில் பெருக்கினாராம், சீஷர்கள் கையிலே என்ன பண்ணாரு, பெருக்கி அவர்கள் மூலியமாவே எல்லாரையும் போஷிச்சாரு. அதெல்லாம் அற்புதம்லாம் பண்ணிட்டு இவனுங்களை அனுப்புறாரு. அப்போ கூட அவனுங்களுக்கு என்ன வரலையா, புரியுதுங்களா? அவ்வளோ காரியத்தை கிரியையை பார்த்து கூட அவனுங்களுக்கு என்ன வரல, ஐயோயோ நான் சாவ போறேன்னு அப்பயும் என்ன பண்றான். ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் இருதயம் கடினம். அவர்கள் இருதயம் கடினமானபடியால் அப்பத்தை குறித்து உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இது வரைக்கும் அது ஏதோ தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் எழுதியிருக்காங்க போல அப்படின்னு கூட நம்ம நினச்சிருப்போம். ஆனால் என்ன சம்பவத்தை சொல்கிறாரு, உன் கை மூலியமாகவே ஒரு அற்புதத்தை பெருக்கத்தை பண்ணி காமிச்சோம். உனக்கு எனக்குரிய எல்லா காரியமும் உனக்கு இருக்குன்னு உனக்கு என்ன பண்ணல, புரிகிற இடத்துக்கு, நீ அறிந்து கொள்கிற இடத்துக்கு இன்னும் நீ வராததுனால தான் நீ இன்னும் என்ன பண்ணுற, அப்படியே இருக்கிற. ஸோ எப்படி இந்த இருதய கடினத்தை போக்குறது, எப்படி இருதயத்தை கடினமாக இருக்கிறத பிரேக் பண்ணி எப்படி சாஃப்ட் ஆகுறது அப்படின்னு கேட்டால் ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது. அது முதல் ஸ்டெப்பு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மெடிடேஷன். என்னது மெடிடேஷன்? தியானம். தியானம்னா எத்தனை பேருக்கு புரியுது? வேர்டை மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பாருங்களேன். மெடிடேட் பண்ண தான் அது வார்த்தையாக இருக்கிறது என்னவாகுமா, மாம்சமாகும். வெறும் வார்த்தையாக இருந்தால் எதில் தான் இருக்கும், வந்து பைபிள் படிச்சுட்டு போனோன்னா உனக்கு என்ன பண்ணிடுது, மறந்துடுது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி சூப்பராக முடிக்கிறீங்க. என்ன பண்ணியிருப்போம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஜீவ அப்பம் நானே. வேற என்ன வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். எல்லா பசங்களும் லைனாக சொல்லுவாங்க. இப்போ விட்டா கூட ப்ராக்டிஸே இல்லாமல் சொல்லுவாங்க பாரு. சின்ன வசனத்தாக பிடிச்சி அது கூட போன தடவை யாருக்கும் ஒரு பெரிய வசனம் கொடுத்துட்டோன்னே எடுத்துன்னு வராங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கானா, அது வசனமே ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனம் பெருசாக இருக்கானா கொஞ்சம் சுருக்கி சொல்லுங்க அப்படின்னு வராங்க பாருங்க. ஸோ இந்த சுருக்கி அதை மனப்பாடம் பண்ணிட்டு அதோட துப்பிட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி ருசித்து பார்ப்பீங்க சொல்லுங்களேன்? டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. டேஸ்ட் அண்ட் see. இப்போ பாருங்களேன், ஒரு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு நான்வெஜ் செஞ்சுட்டு டேஸ்ட் அண்ட் see நல்லா இருக்கா அப்படின்னா என்ன பண்ணுவேன், வாயில் எடுத்து. அந்த மாதிரி கர்த்தர் நல்லவர்ன்றது எப்படி ருசித்து பார்ப்பேன்? நன்மைகள் செய்திருக்கிறார், ஓகே சரி, எல்லாமே உங்களுக்கு புரியுது, ருசித்து பார்த்துட்டீங்க. பேண்டமிக் வருது, அப்போ எங்கே போகுது, கர்த்தர் நல்லவர் என்பதை எல்லாம் பிச்சின்னு போயிடுதே. ஏன் பிச்சின்னு போகுது? அவர் தழும்புகள்னால் நம்ம என்ன பண்ணோம், குணமானோம் அப்படின்ற வசனம். பேண்டமிக் கொரோனா வந்துச்சுன்னா என்ன ஆகிடுது, எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதே பிரதர். ஏன் அப்படி இருக்கு? ஏன் அதுனா அது எதில் தான் இருக்குது, பைபிளில் தான் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா அது எங்கே இருக்குது, சண்டே கிளாஸில் யூஸ் பண்ணதுக்கு அடுத்தது உபவாச ஜபம்னு ஒன்று நடத்துவோம் பாருங்கள் சர்ச்சில்.
அதுக்கு ஒரு 10 வசனம் வச்சுருப்பாங்க. எல்லா சிஸ்டரும் ஒரு 10 ஃபேமஸ். இப்போ எஸ்தர் ஆண்டி கேட்டு பாருங்கள், அவங்க ஒரு 10 வசனம் ஃபேமஸ். இப்போ ஜெபம் பண்ண விட்டிங்கன்னா கூட அவங்கள மீறி ஒரு 2 வசனம் வந்துடும். அந்த மாதிரி அந்த வசனத்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நான் ஏதோ தப்பாக சொல்ல, அந்த மாதிரி ஸ்டெல்லா சிஸ்டருக்கு ஒரு 2 பிடிச்ச வசனம் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த வசனத்தை திரும்பி திரும்பி போட்டு, அதுவும் வார்த்தை ஜாதங்கள்லாம் போட்டு அப்படி போட்டு ப்ரேயர் பண்ணால் தான் யார் கேட்பா? தேவன் நமக்கு கேட்பார். இப்போ பாருங்க, ஒருத்தர் யாராவது ஷார்ட்டாக ப்ரேயர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எங்களை ஆசீர்வாதம், இயேசுவின் மூலம் கேளுங்க நல்ல பிதாவே அப்படின்ட்டாருன்னா என்ன தான் அவள் தான் அவன் செத்தான் அன்னைக்கு. என்னடா இவ்வளோ நாள் சர்ச்சில் இருக்க ஒன்றும் அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாரும் தான் பண்ணியிருக்கோம், அது இல்லைன்னு சொல்ல. பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், ஒரு பகுதியை உங்களுக்கு காட்ட ரொம்ப விரும்புகிறேன். மத்தேயு 6 எடுங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அமைச்சிருப்பேன் பாருங்கள், அதை பாருங்க. The world is full of so called prayer warriors. தமிழில் வாசிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்டு? மத்தேயு 6 வேற யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. 7 இருந்து வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு தெரியும். நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன் அப்பாவுக்கு உனக்கு என்ன தேவைன்னு தெரியுமா தெரியாதா? இந்த அப்பாவே வாங்கி தரும் போது அந்த அப்பா எப்படி பாருங்களேன். ஸ்மித்துக்கு ஒன்று தேவைன்னா அவன் அது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸில் சேர்த்து அவனை என்ன பண்ணிட்டாரு, மியூசிக் படிக்க வச்சு ட்ரை பண்ணி அவன் கடைசி வரைக்கும் படிக்கலைனாலும் அவன் என்ன பண்ணார், கடைசி வரைக்கும் காசு கட்டினார் பாருங்க. அதுதான் அப்பா. அவன் படிப்பானா படிக்க மாட்டானா அந்த டவுட்லாம் வந்துச்சானா, படிக்க வைக்கணும், அவ்வளோதான். அவன் படித்து முடிக்கிறானோ இல்லையோ. ஸோ உனக்கு என்ன தேவைன்ட்டு யாருக்கு தெரியும்? வீண் வசனிப்பினாலையும் பயங்கரமாக அப்படியே ஆரம்பிச்சு சிஸ்டர் இந்த ஒரு லோ வாய்ஸில் ஆரம்பித்தாங்கன்னா அங்கே ஐபிக்கு ஒன்று அடித்து முடிப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் யார் விரும்புறது இல்லையா? நீ வேணால் பண்ணிக்கோ, நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் யார் அப்படி விரும்புறது இல்லையா? தேவன் விரும்புவதில்லை. ஏன்னா உனக்கு என்ன தேவைன்னு அப்பாவுக்கு தெரியும். இன்னும் இது மெசேஜ் வெர்ஷன்ல படிங்களேன். The world is full of so called prayer warriors. The world is full of so called prayer warriors. உலகம் ஃபுல்லா ஜெப வீரர்கள் எனப்படுற போலியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களாம். என்னவா புரியுதுங்களா? so called prayer warriors who are prayer ignorant. ignorantனா என்னங்க தமிழ்ல? அறியாமை. பிரேயர்னா என்னன்னே தெரியாதவங்க யாரா இருக்காங்களாம்? ஜெப வீரர்கள். இயேசு எந்தெந்த ஜெபலாம் நம்மளை பண்ணவே வேணான்னு சொன்னாரோ அந்த ஜெபத்தை தான் தமிழ்நாடு ஃபுல்லாக, அந்த ஜெபம் தான் அவர் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த ஜெபம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? நீளமாக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாத, அது உனக்கு எந்த காரியத்தையும் கொண்டு வராது அப்படின்னா தான் நம்ம முழு இரவு ஒரு நாள் ஃபுல்லாக. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பாருங்கள் இந்த ஜபத்துக்கு அழுவாங்க பாருங்கள். இந்த பாஸ்டர்ஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா அந்த ஜபம் கொடுக்கறதுக்கே எங்களுக்கு பதத்து, இவருக்கு இந்த ஜபம், அவருக்கு நடுவில் ஒருத்தருக்கு ஜபமே இருக்காது, சும்மா வாங்க ஒரு ஜபம் அந்த மாதிரி ஜபம். அந்த அவருக்கு மட்டும் ஊழியக்காரருக்கு மட்டும் ஜபம் சொல்லன்னு வச்சுக்கோங்க. சரி ஃபங்க்ஷன்னா விடுங்க, சாவில் கூட என்ன பண்ணுவோம், அது கூட அவர் சும்மா கூட கூடாது. குன்றத்தூர் மாநகராட்சி அப்புறம் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வட்டம் அந்த வட்டத்திலிருந்து இந்த விசுவாச சபையிலிருந்து வருகிற மூத்த தலைமை போதகர் அப்படி சாவில் இதெல்லாம் அங்கே சொல்லுவாங்க. நீ அவன் செத்து கிடக்குறான், நீ ஜெபிச்சா என்ன, ஒன்று முடிஞ்சா என்ன பண்ணு, உயிரோட எழுப்ப ட்ரை பண்ணு. ஆனால் என்ன மட்டும்தான் உனக்கு வேணும், ஜபம் வேணும். ஸோ இந்த ஜபத்தில் எதை நீ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற? உன் ஐடென்டிட்டி யார், நான் யார் தெரியுமா? நான் ஜபத்தில் ஜப வீராங்கனை, ஜப வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன் நிறைய பேர். அவர் யார்? ஜப வீரர் குமாரசாமி, அந்த மாதிரி முன்னாடியே டேகே போட்டுக்கிறாங்க பாருங்க. ஸோ ஜப வீரராக இருக்கிறது அப்படி இப்படி நான். ஆனால் ஏசு என்ன சொன்னார், அந்த ஜபெல்லாம் என்ன ஆகாது,
ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அடுத்த லைன் வாசிங்க. They are full of formulas. They are full of formulas And programs. and programs And advice. and advice. Peddling techniques. Formula, Program. advice, Peddling techniques. peddling. ஜபத்திலேயே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த தம்பிக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஆண்டவரே அந்த தம்பியை என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி அவர் சர்ச்சில் தான் இருப்பார், அவர் மனம் திரும்ப வைங்க, அவர் எல்லா காரியம் கெட்ட பழக்கத்திலிருந்து வரணும், அவன் வர சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கணும்னு என்ன பண்ணுறது, துரத்தி விட்டுருவாங்க. ஸோ ஜபத்தினாலே, ஸோ ஜபம் என்பது வீணான வசனிப்பு உனக்கு தேவை இல்லை. அடுத்தது, அடுத்த லைனு, for getting what you want from God. இதுக்கெல்லாம் எதுக்கு, உனக்கு என்ன வேணுமோ அதை பெற்றுக்கொள்றதுக்கு நீ என்ன பண்ற, இந்த ஜபம்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா அது அடுத்தது வாசிங்க. Don't fall for that nonsense. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, don't fall for that nonsense. இது நான் சொல்லலைங்க, வேதாகமம். அது ஏதோ தம்பி தனியாக எழுதின்னு வந்து இங்கிலீஷில் படிக்கிறாருன்னு, பைபிள் அது. don't fall for that nonsense. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த நான்சென்ஸுக்கு விழாதீங்க பிரதர். செல் ப்ரேயர் பிரதர். நிறைய பேர் பாருங்களேன், நான் மெசேஜ் இந்த ஊழியத்தில் வந்து பங்கு கொண்ட பிறகு அப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த இருதயத்தை பாதுகாக்கிறது தான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. ஏன்னா இதை நொறுக்கிறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க பாருங்களேன். யாரெல்லாம் சொல்ல விரும்பல, மனசு கஷ்டமாயிடும். அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நமக்கு மனசே என்னவாயிடும், கஷ்டமாயிடும். நல்லா பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், அப்படி இப்படி 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 ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டோம், ஷீல்டு போட்டு பாதுகாத்துட்டோம். இப்போ நீ என்ன சொன்னாலும், என்னை சபிச்சுட்டே போனாலும் அது என்ன பண்ணாது, பாதிக்கவே. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீங்களும் அந்த நிலைமைக்கு வரணும். ஏன்னா அந்த ஒரு காரியத்தை, உன்னை ஆசீர்வதிப்பவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை எதிர்க்கிறவனை, அது உனக்கு மட்டும் அவன் எதிரி இல்லை, யார் எதிரி, எனக்கும் அவன் எதிரி அப்படின்ற வார்த்தையை என்ன பண்ணிட்டேன், மெடிடேட் பண்ணி அந்த வார்த்தையை நான் உணர்ந்ததுனால, அறிந்ததுனால எனக்கு அந்த எதுவுமே இப்போ என்ன பண்ண மாட்டேங்குது, பாதிக்கவே மாட்டாது. புரியுதுங்களா? இப்போ நேற்று ஒன்றுமே இல்லை, நல்லா வந்துட்டு இருந்தோம். போயிட்டு பாப்பாவை பார்த்துட்டு, சரி நாளைக்கு சர்ச் இருக்கேன், கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தால் டயர்டாகிடும்னு லேட்டாக வந்தேன் பாருங்கள். வந்து அப்படியே நின்றுட்டு ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருந்தேன். சரி டீ கடை அங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குது, நின்னா டிராஃபிக்கில் மாட்டிப்போன்னு இங்கே வந்து ஒரு இடத்துல இந்த பெட்ரோல் பங்காண்ட ஓரமாக காரை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு வந்து உள்ளே ஏறுறேன். உள்ளே ஏறணும்னா டொம்முன்னு ஒருத்த வந்து அடிச்சு, நம்ம காரில் அடிச்சு அவன் பறந்து போய் இப்படி விழுறான். ஓண்டா ஆக்டிவால் இருதயம் இப்படி உடஞ்ச மாதிரி கார் பின்னாடி அந்த டிக்கி இது என்ன பண்ணிச்சு, இப்படி ஒரு கிராக் விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும், ஐயோயோ நம்ம இருதயம் அப்போ என்ன ஆகிடுச்சு, அவ்வளோதான் போயிடுச்சு. சிவனேன்னு தான்டா இருந்தேன், எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா, இந்த காரில் வந்து இப்போ ஐயா யூஸ் பண்ணிட்டு இருந்தார், ஐயாவோட கார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை வந்து இது வரைக்கும் நானாக போய் ஒருத்தனை கூட இடிச்சதில்லை. அதை நான் ஒரு சாட்சியாகவே சொல்கிறேன். எங்கேயும் போய் நான் கிராஷே என்ன பண்ணதில்லை, ஒராசினது கூட இல்லை. ஆனால் எல்லாம் ஒராசிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, மேலே மேலே வந்து அடிக்கிறான் சார் அப்படின்ற மாதிரி மேலே மேலே வந்து என்ன பண்ணுறான். பின்னாடி ஒருத்தன் சின்னையான ஒருத்தன் இடித்தான், அதே பின்னாடியில் சைடில் கொஞ்சம் நல்லா இருந்தது, அவன் ஒரு ஸ்கூட்டியில் இப்படி இடிச்சிட்டு ஊந்து கிடக்கிறான். இதில் யோசிச்சு பாருங்கள், கார் நின்று இருந்தது, நான் டீ குடிச்சுன்னு இருந்தேன், எதுக்கு வந்து இடித்தான். இப்படிலாம் அவன் இருந்தேன் யோசிச்சுதுன்னா என்ன பண்ணுவேன், எனக்குன்னு நடக்குது பாருங்களேன், டைம் சரியில்லை பிரதர் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கால் ஃபுல்லாக ரத்தமாக வழியுது. அவன் ரத்தமாக வழிஞ்சிட்டு பிரதர் சாரி பிரதர். சரி அப்புறமா அவனை நான் உட்கார வச்சுட்டு அவனுக்கு ரத்தத்தெல்லாம் தொடச்சி விட்டு, சரிப்பா என்னப்பா இப்படி இடிச்சிட்டியே, எனக்கு தான்ப்பா செலவாயிடுச்சு, எனக்கு தான் செலவு, உங்கள் இன்சூரன்ஸ் போடுங்க பிரதர், நான் அட்வொகேட்டு. அவன் பெரிய அட்வொகேட் வேறு. அவன் சரி நீ அட்வொகேட்டாப்பா, அதுக்கு என்ன பண்ணுறது, போய் நான் தான் செலவு பண்ணி ஆகணும், சரி விடு அப்படின்னு அவங்க கூட போய் பேசி கொண்டாரம் உட்காரிச்சு அவனுக்கு தொடச்சி அவனை வீட்டுக்கு அமுச்சு விட்டுவார். அமுச்சு விட்டு வந்தோடனே நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டீஃபன் தான். ஸ்டீஃபன் என்ன கேட்டிருப்பான் சொல்லுங்களேன், என்ன நான் சும்மா விட்டு வந்தீங்க, அவனை அடிச்சு தூக்கி போட்டு டிக்கியில் போட்டுன்னு வர வேண்டியதானே. நாங்களாம் இந்த நானும் டில்டன் அண்ணாவும் போயிருந்தோன்னா டிக்கியில் போட்டுன்னு வந்திருப்போம், ஷிஃப்ட்டில் இருந்துருப்பான் என்னாரம் அவன். எல்லாருமே தான், ஸ்டீஃபன் மட்டும் கிடையாது, எந்த பசங்களாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லு.
அப்போது நான் சொன்னேன் எத்தனை பேர் அந்த மாதிரி போட்டு இழுத்து போய் சண்டை போட்டவங்க தான் பண்ணாங்களோ. ஆனால் இன்னுமே உனக்கு அடிச்சு ஈத்து போடு, ஏன்னா அடிச்சு குத்தி போடு அப்படின்னு சொல்கிற லெவலில் நீ இருந்தீங்கன்னா இன்னும் இருதயம் என்ன பண்ணல, சுகப்படல, ஸ்திரப்படல. ஸ்டீஃபன் வருவான் தான் எதிர்பார்த்துருந்தேன், இன்னைக்குன்னு கரெக்டாக மிஸ் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரி தான் பாருங்களேன். அப்புறமா நிறைய காரியங்கள் அந்த மாதிரி இருதயம் என்ன பண்ணணும், மற்ற காரியத்தெல்லாம் வந்துட்டா கூட நமக்கும். இப்போ பாருங்க, ஸ்டீஃபன் மட்டும்தான் அப்படியா அப்படின்னா எல்லாரும் அப்படி தான். யாராவது ஒருத்தனை பற்றி கேட்டு பாருங்களேன், அவன் கிடக்குறான்ப்பா, அவன் இருக்கிறானே மோசமான ஆள், அவன் நம்ம சர்ச்சுக்கு வரவனா தான் இருப்பான். அவனை கேட்டால் அவன் ஒரு மொல்ல மாதிரி, அவன் ஒரு பொறுக்கி நமக்கு. அதுவும் இல்லாமல் போய் வேறு ஏதாவது பேசி பாருங்களேன். ஸோ ஏதோ இப்போ நம்ம ஸ்டீஃபன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னே ஸ்டீஃபன் ரொம்ப மோசமான பையன் போல், ஸ்டீஃபன் நல்ல பையன்தான், எல்லாம் நல்ல பசங்க, நம்மளே அப்படி தான் என்ன பண்ணுவோம், பேசுவோம். ஸோ நம்ம இருதயம் இன்னும் என்ன பண்ணல, ஈஸியாக யாராக இருந்தாலும் வந்து கல் எறிஞ்சிட்டு போயிடுறாங்க பாருங்கள் ஈஸியாக. ஒன்றுமே இல்லை, நம்ம காரை வந்து இடிச்சா நம்ம அன்றைக்கி அவள் தான் நம்மளோட ஆப் ஜாய் என்ன பண்ணும், காருனா இடிக்க தான் செய்யும். இப்போ ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு பயந்தா ரோட்டில் வண்டி ஓட்ட முடியுமா, முடியாது. ஸோ அந்த மாதிரி கார் வாங்கினா இடிக்க தான் செய்யும். நீ போய் எத்தனை பேர் இடித்து சாவடிக்கிறியா, இல்லை அவனா உந்தில் வந்து முட்டுறானான் தான் அங்கே என்ன முக்கிய மேட்ரு தவிர கார் இங்கே என்ன பண்ணுறது இல்லை, பெரிய காரியம் இல்லை. ஆனால் அதுலேயுமே பாருங்களேன், கார் இடிச்சிட்டா அதுலேயுமே நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி 4-5 பேர் வந்து சொல்ல தான் செய்வாங்க. உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா காரு, உனக்கு இடிச்சா வலிக்குமா, அவருக்கு தான் வலிக்கும் அப்படின்வாங்க. அதே மாதிரி இப்போ டில்டன் கார் வாங்கினா அவன் இடிச்சுட்டான் ஒரு இடத்துல, அப்படி சுற்றி சுற்றி பார்த்தான், உனக்கு ஏன் வலிக்குதுன்னா உனக்கு என்ன, நீ சொந்த காசில் வாங்கியிருக்க. ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நீ என்ன தான் குத்துனாலும், நான் பழைய மாதிரி ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவேன், வேதனைப்பட்டிருப்பேன், ஹா சிரிச்சிட்டு என்ன பண்ணிட்டோம். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நீ என்ன தான் ஈட்டியாக எடுத்துன்னு வந்து குத்தேன், எதுவுமே அந்த நிலைமைக்கு எப்படி போகணும் அப்படின்னா மெடிடேஷன். என்னது மெடிடேஷன்? எத்தனை பேருக்கு புரியுது எப்படி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 4:20 வாசிங்க. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய், என் வசனங்களுக்கு செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். என் வசனத்தை வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் சாய். அப்புறம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்ப பாருங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்ற வசனத்தை முதல்ல என்ன பண்ணுமா, உன் செவியை சாய், அப்புறம் எடுத்து உன் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணும், ஒரே வசனம் தான், ஒரே வசனத்தை எடுத்து தியானம் பண்ணி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்ற வசனத்தை எப்படி நீ தியானம் பண்ணணுமா, அந்த ஒரு வசனத்தை எடுத்து எப்படி இருக்கணுமா, கண்களுக்கு முன்பாக வைத்து அதை உன் இருதயத்தில் என்ன பண்ணணுமா, காத்துக்கொள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ அந்த ஒரு வசனம் உன் வாழ்க்கையில் உண்மையானாலே உனக்கு நிறைய காரியங்கள் உன் வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணிடும், மாறிடும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார், அவ்வளோதான். அதை நீ ருசித்து பார்த்துட்டினாலே உனக்கு என்ன ஆகிடும், எல்லா காரியங்களும் உனக்கு புரிஞ்சிடும், அவரை அறிகிற அறிவு உனக்கு வந்துடும். அடுத்தது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். இப்போ புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ன்ற வசனம் எல்லாருக்கும் இருக்கா? உங்களுக்கு இருக்கா சிஸ்டர்? உங்கள் பைபிளில் இருக்கா? உங்கள் பைபிளில், என் பைபிள்லையும் இருக்குது. உங்கள் பைபிளில் பிரதர் எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாரும் அந்த கண் நேரம் எடுக்க முடியுமா, வைக்க முடியுமா? வைக்க முடியும். படிக்க முடியுமா? படிக்க முடியும். உங்கள் இருதயத்தில் காத்துக்கொள்ளவும் முடியும். ஆனால் அந்த வசனத்தை என்ன பண்ணுமா, கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுமா, கண்டுபிடிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அந்த வசனத்தை கண்டுபிடிச்சினாதான் உன் இருதயத்தை நீ என்ன பண்ண முடியுமா, காத்து கொள்ள முடியும். இப்போ பாருங்களேன், ஏன் எத்தனை பேர் ஏதோ சொன்னா கூட என்ன அது பாதிக்காது அப்படின்ற நிலைமைக்கு எப்படி வந்தேன்னா, அந்த காரியம், ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி காரியத்தை நீ கண்டுபிடிச்சினா, இப்போ உனக்கு கடன் பிரச்சனைனா என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கடனே வாங்க மாட்டேன்
அப்படின்ற நிலைமைக்கு நீ எப்படி வர முடியும்னா, பூந்தமல்லி வீடு விற்றா கண்டிப்பாக வர முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நாங்கள் சொல்கிறீங்களே, எங்களை நினைக்கிறீங்க பூந்தமல்லி வீடு விற்றா பாஸ்டர் ஃபேமிலி ஃப்ரீ ஆகிடுவாங்க. சான்ஸே இல்லை. திருப்பியும் கடன் வாங்குவோம். கடன் ஏறுமா? இப்போ ஏறாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவோம், அப்புறம் ஏறும். எது இப்போ தான் ஏறாதுன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் கடன் எனக்குரியது அல்ல அப்படின்ற காரியத்தை நீ கண்டுபிடிச்சி அது உன் இருதயத்தில் காத்து கொண்டா அது உன் உடலுக்கெல்லாம் என்னவா? ஆரோக்கியமா. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் என்னது? அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. புரியுதுங்களா? அந்த ஏதாவது ஒரு வசனம் அதை எடுத்து அந்த காரியத்தை நீங்கள் மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணணும்னா என்ன? தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிட்டே இருக்கணும். உங்கள் இருதயத்தில் அந்த வசனம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர கண்ட காரியத்தை வச்சுக்கிட்டு அதையும் நான் தியானம் பண்ணுவேன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது? மெடிடேட் பண்ணவே முடியாது. அந்த வசனத்தை எடுத்து இந்த வசனம் தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு வசனத்தை உன் வாழ்க்கையில் எடுத்து மெடிடேட் பண்ணினா அதை உன் இருதயத்தில் காத்து கொண்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சின்னா உன்னை யாராலே என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போது என்னோட திருமணத்தில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அதாவது என்னை மென்டர் பண்ணுற என்னை ஆவிக்குரிய தகப்பனாக ஜெசுடியான், லோவி அக்கா அவங்களாம் இருக்காங்க. அவங்க என் கல்யாணத்தில் ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் பிடிச்சதுனால தான் இன்றைக்கி நானும் என் மனைவியும் ஒன்றா இருக்கும். இல்லைன்னா நான் ஒன்றா இருந்திருக்கேன். நாங்களாம் ஒன்றா இல்லையா பிரதர்? 30 வருஷமாக இருக்கிறோமே. 30 வருஷமாக இருக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒன்றா இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப பாருங்களேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மெசேஜில் ஒரு வார்த்தை சொன்னார். யுவர் கெப்பாசிட்டி டு லவ்வர் ஷுட் ஆல்வேஸ் பி மோர் தென் ஹர் கெப்பாசிட்டி டு ஹர்ட் யூ. புரியுதுங்களா? உன்னோட நேசிக்கிற அவளை நேசிக்கிற இது அவன் உன்னை காயப்படுத்துறதோட என்னவா இருக்கணுமா? அதிகமாக இருக்கணும். கண்டிப்பாக அவன் உன்னை என்ன பண்ணுவா? நிறைய விஷயங்களை காயப்படுத்தலாம். ஆனால் எப்போவுமே அவங்க காயப்படுத்துறதோட நீ அவங்க நேசிக்கிறது என்னவா இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். அன்னைக்கு அந்த மெசேஜ் நான் திருப்பி மெசேஜ் கேட்டலாம், அது இது பண்ணல, வீடியோ பார்த்தலாம். அன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்து நாங்கள் அந்த 2 பேரும் அந்த வார்த்தையை பிடிச்சி எங்கள் திருமணத்தில் அதை கண்டுபிடிச்சோம். பாருங்கள், 1000 பிரச்சனை சும்மாகமாலாம் இல்லை, அப்படிலாம் கூட நடக்கலாம். அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் சண்டைலாம் ஏர்லி ஸ்டேஜில் அந்த வசனத்தை பிடிச்சிட்டாலும் நாங்கள் என்ன பண்ணல? ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல. என்ன பண்ணலையா? புரியுதுங்களா? அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டோம். திருமண நாளிலே பெற்றுக்கொண்டு இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த ப்ராசஸில் நாங்கள் பர்ஃபெக்டாக இல்லை, இப்போ கூட பர்ஃபெக்டாக இல்லை. ஆனால் அந்த வசனத்தை கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அன்போட ஒரு காரியமும், இப்போ ஒரு காரியமும்னா என்ன? பிரச்சனை இல்லைன்னு இல்லை, ஆர்கியூமெண்ட், ஹெல்த்தி கான்வர்சேஷன் எப்போவுமே இருக்கும், ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்ஸ் எப்போவுமே. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டோம் பாருங்கள், அதனால தான் அந்த காரியத்தில் எங்களால் என்ன பண்ண முடியுது? கண்டுபிடிக்க முடியுது. அந்த மாதிரி இப்போ கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா உனக்கு கடனில் இருக்கிறது தேவனுடைய சித்தமே அல்ல. நீயோ கடன் வாங்காமல் மற்றவருக்கு என்ன பண்ணுவேன்? கடன் கொடுப்பாய் அப்படின்ற வார்த்தையை நீ பிடிச்சிட்டு அதை உன் இருதயத்தில் காத்து கொண்டு அந்த வசனத்தை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டுனா உன்னை யாராலையும் உன்னை என்ன பண்ண முடியாது? கடன் வாங்க வைக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆரின் பார்க்குறாங்க இப்படி என்ன அது சாத்தியமா? கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பாருங்களேன். நம்ம சின்ன நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி கூட என்ன பண்ணிவிடுவோம்? ஒரு இஎம்ஐ ஃபோனுக்கு தானே பிரதர் 24 மாதம் போட்டால் வெறும் 800 ரூபா தான் பிடிக்கிறாங்க. அதுவும் இஎம்ஐ தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதுவும் இஎம்ஐ தான், கடன் தான். கடன், எந்த கடன் வாங்கினாலும் அண்ணாச்சி கடையில் நோட்டில் எழுதுகிற பாரு 20 ரூபா, அதுவும் என்ன தான்? கடன் தான். ஸோ நீ கடன்லேருந்து விடுதலை பெற்றினா எப்படி விடுதலை பெறணுமா? கடன் வாங்குறதுக்கே உன்னால் முடியாது. கடன் வாங்குற ஆப்ஷனே உனக்கு என்ன பண்ணாது? தோணாது. அந்த இடத்துல எப்படி வர முடியும்னா அந்த வார்த்தையை உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சாலே ஒழிய அந்த இடத்துக்கு உன்னால் வர முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ பேசுகிற நாங்களே பூந்தமல்லி வீடு விற்றா இந்த கடனை அடைச்சிடலாமா இருக்கும். ஆனால் திரும்ப கடன் கண்டிப்பாக. ஏன்னா என்ன ஆகிட்டுருக்கோம்? கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கல, லோன்னு நல்லது என்று என்ன பண்ணியிருக்கோம்? ருசித்து பார்த்துருக்கோம். ஒரு காரியம் கேஷே இல்லாமல் கொடுக்குறான் பிரதர், நோ காஸ்ட் இஎம்ஐயில் அப்படின்னு வாங்கின்னு வந்துடுவோம் பாருங்கள்.
அந்த மாதிரி வாங்கி ருசி பார்த்ததுனால இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கண்டுபிடிக்கல. எங்கே பஜாஜ் இஎம்ஐ, HDFC இஎம்ஐ, எல்லா இஎம்ஐ என்ன பண்ணியிருக்கோம், எங்கள் வீட்டில் இல்லாத பேங்க் கார்டே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு என்ன ஆயிருக்குன்னா அது ஏன்னா லோனில் என்ன பண்ணியிருக்கோம், சிறந்தவர்களாக இருக்கும். ஆனால் நம்ம எதை கண்டுபிடிக்கணுமா, நீயோ கடன் வாங்காமல் பிறருக்கு கடன் கொடுப்பாய்ன்ற வார்த்தையை மெடிடேட் பண்ணும் போது தான் என்ன பண்ணணுமா, தியானம் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது? தியானம் பண்ணுவீங்களா? ஒரு வார்த்தை 1 லட்சம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம் எடுத்து என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணீங்கன்னா அதை வார்த்தை உங்கள் இதில் என்னவாகுமா, மாம்சமாகும் போது அந்த பலனை உங்களை என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ இந்த வீண் வசனிப்பு, வீண் ஜபம் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, உனக்கு எதையோ என்ன பண்ணாது, பெற்று கொடுக்காது. இன்னொரு காரியம், இந்த மெடிடேஷனை வந்து எந்த நிலைமையிலேருந்து பண்ணணும், யூனியன்லேருந்து என்ன பண்ணணுமா, கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை திரியேகத்தில் ஒன்று சினைத்திருக்கிறாரு, நமக்குள்ள அவர் வாசம் செய்கிறாரு. அப்படின்ற நிலைமையிலேருந்து நீ என்ன இருந்தால் தான் உனக்கு என்ன பண்ண முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அவர் இப்போ பாருங்களேன், இந்த மெடிடேஷன் அடுத்தது ஒரு மெத்தட் இருக்குது, இன்னொரு மெத்தட், இந்த 4 மெத்தடை சொன்னும் போது இதெல்லாம் பண்ணால் நான் ஓடி போய் கர்த்தர் பக்கத்தில் போயிடுவேன் அப்படின்னு, இதெல்லாம் பண்ணால் அவர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு நீ நினச்சி அதை திருப்பியும் மதமாக்குனா அது உன்னால் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆல்ரெடி உனக்குள்ளே வந்துட்டாராம், உன்னை என்ன பண்ணிட்டாரு, அவருக்குள்ளே இணைச்சிட்டாராம். ஆனால் ஒன்று தான், நீ அவரை அறிகிற அறிவை என்ன பண்ணும், உடையவனா ஆகணும். எங்கே, உன் இருதயத்தில். இப்போ நமக்கு எதுதான் கடினமாக இருக்கான், இருதயம். இந்த கடினமான இருதயத்தை லகுவாக ஆக்கணும், சாஃப்டாக ஆக்கணும். தேவன் வாசம் செய்கிறவரா, அவருடைய உண்மையோ அவருடைய சத்தியமோ உணர்வுள்ள இருதயமாக மாற்றுறதுக்கு தான் என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? மெடிடேஷனுக்கு அடுத்தது கான்டம்ப்ளேஷன். அடுத்தது என்னது, கான்டம்ப்ளேஷன்னா ஆழ்ந்த தியானம். தியானம் ஒன்று இருக்குது, அடுத்தது என்னது, ஆழ்ந்த தியானம். ஸோ இந்த மாதிரி 2-3 காரியம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இந்த ஒரு காரியத்தை மட்டும் என்ன பண்ணி நம்ம பார்த்து முடிச்சிருவோம். இன்னும் ஒரே ஒரு வசனம், யோசுவா 1:8 வாசிங்களேன் சீக்கிரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. என்ன போட்டிருக்காங்க, இரவும் பகலும் அதை என்ன பண்ணுமா, தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன்னு போடலைங்க, என்ன போட்டிருக்கு, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வசனத்தை தியானம் பண்ணி என் வார்த்தையை கடைபிடிச்சி அப்போ நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன்னு அவர் சொல்ல. ஏன்னா ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு, வாய்க்க பண்ணிட்டாரு. ஸோ வசனத்தை தியானம் பண்ணுறது மூலிமா என்னதான் பண்ண முடியுமா, நம்மளே நம்ம வழியை அவர் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்ல, நீயே உன் வழியை என்ன பண்ணுவ, வாய்க்க பண்ணு. எத்தனை பேருக்கு புரியுது? தியானம் பண்றதுனால அவர் வாய்க்க பண்றதுக்காக வச்சு இல்லையா, அவர் ஆல்ரெடி உனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆனால் நீ பண்ண வேண்டியது என்ன, அதை தியானம் பண்ணி வெறும் வார்த்தையாக இருக்கிறத உன் மாம்சமாக்குனா நீயே உன் வழியை வாய்க்க. ஆங்கிலத்தில் யூ வில் ப்ராஸ்பர் யோர் வே அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னது, ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு உன்னோட வழியை நீயே என்ன பண்ணுவ, வகுப்ப. நீ செழிக்கிறதுக்கு உன் வழியை நீயே என்ன பண்ண முடியும், வகுக்க முடியும். எப்படி தான், அவருடைய வசனத்தை இரவும் பகலுமா தியானம் செய்கிற மனுஷன் தான் என்ன பண்ண முடியுமா, வாய்க்க பண்ண முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ அவருடைய ஒரு வசனத்தை நீ எடுத்து படித்தாலும் அதை உன் வாழ்க்கையில் நிஜமாக ஆக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அதை என்ன பண்ணணும், தியானம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்படின்னா தியானம் பண்ணுறதுனா எப்படி பிரதர், அப்படியே தியானம் பண்ணுறதே ஒன்றுமே என்னன்னே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க பாருங்களேன். இரவும் பகலுமா கவலைப்படுற பற்றியா, இரவும் பகலுமா யோசிச்சுக்கினே இருக்கு. இப்போ கண்ணை மூட சொன்னேனே, அந்த நேரத்தில் எத்தனை பேர் உங்கள் பிரச்சனைகளை யோசிச்சிங்க, உண்மையாக ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க பாரு. ஏதாவது என்ன பண்ணியிருப்பேன், டக்குன்னு ஒரு யோசனையை போட்டு வந்திருப்பேன்.
ஸோ அந்த யோசனை இரவும் பகலமாக என்ன இருக்குது, இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ உன்னோட தியானம் எங்கே ஆரம்பிக்குமா, சிந்தனையில் ஆரம்பித்து தான் இருதயத்தில். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் தியானத்துலலாம் எக்ஸ்பர்ட், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தியானத்தில் நீங்கள் தியானம் எப்படி பிரதர் பண்ணுறதுன்ற மாதிரி அந்த வசனம் வாசிக்கிறதே தூக்கம் வரும். அதை எடுத்து தியானம் வேறு பண்ண சொல்கிறாருன்ற மாதிரி பார்க்குறீங்களே. தியானம் பண்ணுறதுல நீங்கள் யார் வல்லுனராம்? யார்? உங்களையும் இல்லை, என்னையும் சேர்த்து தான். எத்தனை பேர் நம்ம கவலைப்பட்டே நாட்களை ஓட்டியிருக்கோம். அதுக்கு பேர் தான் என்னது பிரதர், நீங்கள் தியானம் நல்லா பண்ணுவீங்க பிரதர், கண்டென்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்கள், மாற்றுங்க பிரதர். புரியுதுங்களா? இப்போ எதை கவலையை தியானம் பண்ணுறல அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு எது கண்டென்ட்டை மாற்றினாலே தியானம் பண்ணுறதுல நீ பெரிய எக்ஸ்பர்ட்டு. ஸோ உனக்கு சொல்லி கொடுக்கணுன்னு அவசியமே. ஸோ மண்டையில் இருக்கிற சரக்கை வெளில எடுத்து வச்சுட்டு அவருடைய வார்த்தையை உள்ளே போட்டினாலே அது உன்னோட சிந்தனையில் இருந்து எங்கே போகணுமா, இருதயத்தில் போய் இருதயம் உனக்கு என்ன பண்ணணும், சுகப்படும் போது தான் நீ எல்லா காரியத்தையும் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள வழியையும் என்ன பண்ணுவார், உண்டு பண்ணுவார், கிரியைகளையும் என்ன பண்ணுவார், செய்வார். இப்போ பாருங்களேன், இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, கிரியைகளை பார்த்தோம் என்ன பண்ணலையா, நம்பலை. ஏன் நம்பலை? ஏன்னா அவர் எப்படி அதை செஞ்சாருன்ற வழியை என்ன பண்ணல, அவங்க புரிந்து கொள்ளலை. எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறாரு, கிரியை செய்கிறாரு, அது தேவன் மூலியமாக தான் செய்கிறாரு. அவர் நம்ம மேலே எப்படி இருக்காரு, அன்பாக இருக்கிறார். நம்மளை என்ன பண்ணுறாரு, வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உன்னை கொண்டு போயே விடுவேன் அப்படின்ற ப்ராமிஸை தேவன் சொன்னால் அது ஒரு நாள் என்ன ஆகாது, பொய்யே ஆகாதுன்னு அவங்க விசுவாசிச்சிருந்தாங்கன்னா அது என்னவாயிருக்கும், வார்த்தை மாம்சமாகி அவங்க ஈஸியாக கொஞ்ச நாள்ல என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தேசத்தை அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கிரியைகளை பார்த்தும் அவரோட வழிகளை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம கிரியையை நிறைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஆனால் அவரோட வழிகள் அந்த வழிகள் தான் இருக்குது. வழிகளை என்ன பண்ணுறோம், புரியுதுங்களா? நான் சொல்கிறது வழி, அந்த வேவை யார், தேவன் வாய்க்க பண்ணுறது இல்லை, நீயே என்ன பண்ணுவியா, வாய்க்க பண்ணுவா. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ தியானம் பண்ணுறதுல தான் அனைத்து காரங்களும் என்ன பண்ணியிருக்கு, அடங்கியிருக்கு. சரி, ஒரே ஒரு கடைசியாக ஒரு வசனம், சங்கீதம் 119 வாசிங்களேன், 9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. உன் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறது நாளே, அதனாலே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும், என்னை உம்மை கற்பனையிலிருந்து வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் எங்கே வச்சாங்களாம், இருதயத்தில் வைத்தேன். அடுத்தது, கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அவருடைய கட்டளைகளை என்ன பண்ணுமா, வசனத்தை தியானித்து அவருடைய வழிகளை கண்ணோக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, தியானம். வசனங்களில் என்ன பண்ணணும், தியானித்து அவரோட வழி. வசனத்தை தியானித்து மட்டும் விட்டுட்டீங்கன்னா அவர் வழியை என்ன பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்க. அவர் வழியை கண்ணோக்கி இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ பாருங்களேன், நீ ஆசைப்படுற, நீ பணக்காரன் ஆகிட்ட, யார், அம்பானியாவே ஆகிட்ட. ஆனால் உன் இருதயம் இன்னும் இதே லெவலில் இருக்குன்னா உன் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக நீ வளர்ந்த பார்த்தியா, ஆட்டோமேட்டிக்காக உன்னை கீழே இறக்கி கொண்டு. அதுதான் இப்போ நான் சொன்னேன், பூந்தமல்லி வீடு விற்றாலுமே ஏன் திரும்பியும் கடனுக்கு போவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இருதயம் வளராமல் நீ மட்டும் வளர்ந்தினா ஆட்டோமேட்டிக்காக உன் இருதயம் உன்னை என்ன பண்ணுறோமா, கீழே கொண்டு வந்துடும்.
ஸோ இருதயம் என்பது, இந்த தரித்திர மனப்பான்மை என்பது எதில் இருக்குது? இருதயத்தில் இருக்குது. பணம் உனக்கு எவ்வளோ தான் கொடுத்தாலும் தரித்திர மனப்பான்மை சிலருக்கு என்னவே பண்ணாதான், போகவே போகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கடன் வாங்கினவனுக்கு இருதயம் சுகப்படாமல் கடன் பிரச்சனையை அடைச்சா என்ன பண்ணும்? திரும்பி கடன் வந்தே தீரும். ஸோ அதனால தான் ஒருத்தர் கடனில் கஷ்டப்படும் போது நீ கடனை அடைக்கிறத விட அவனுக்கு என்ன பண்ணுமா? வழியை காட்டணும். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த வழியை காட்டி அவன் இருதயம் சுகப்பட்டால் தான் அவன் கடன் பிரச்சனையிலேருந்து என்ன பண்ண முடியும்? தீர. இதுக்கு ஒரே வாய்ப்பு, அவருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? தியானம் பண்ணி அவர்களை வண்டியே கண் நோக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கடைசியாக ஒரே ஒரு காரியம், இன்னொன்று மெயினாக அமைதியாக என்ன பண்ணணும்? இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஸ்டில்னஸ். எத்தனை பேருக்கு ஸ்டில்னஸ் தெரியும்? அமர்ந்திருப்பேன் அப்படின்னு நிறைய இடத்துல வருது பாருங்க. அமர்ந்திருப்பேன்னா அமைதியாக என்ன பண்ணுமா? இப்போ ஜெபம் பண்ணும்போது வீண் வசனிப்புலாம் ஏன் வேணாம் அப்படின்றது ஏன் சொன்னார்னா, சிம்பிளாக பண்ணுப்பா அப்படின்னா என்ன? ஜபம்ன்றது நிறைய வகை இருக்குது. இன்னொரு மெயினான வல்லமையான வகை என்னன்னா, அமைதியாக கண்ணை மூடி எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் இருக்கிறதுலே வல்லமையான ஜபம். எத்தனை பேருக்கு தெரியும்? புரியுதுங்களா? எத்தனை பேரால் அமைதியாக இருக்க முடியும்? சான்ஸே. அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கலான்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். புதல்வா